ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு ஓடிஐ முடிஞ்சிருச்சு. அதோட இப்போது நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டோம். இப்போ அதோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களோட பேயிங் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் அன்றைக்கி இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு ஓடிஐயில் விளையாண்ட ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன். இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங். இந்த தான் வந்து இந்தியன் பிளேயிங் லெவன். ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ட்ரவாஸ் கேட், மிச்சல் மார்ஷ், மேத்யூ ஷாட், ஜாஸ்பா பிலிப்பே, மேத்யூ ரென்ஷா, கூப்பர் கான்லி அண்ட் மிச்சல் ஓவன், மிச்சல் ஸ்டார்க், நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேத்யூ கொனமேன், ஜாஷ் ஹேசில்வுட். இதுதான் வந்து அவங்களோட ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேயிங் லெவன் நம்ம வந்து ப்ரிவியூவில் போட்ட பிளேயிங் லெவனில் வந்து இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் வந்து எக்ஸாக்ட்லி அதே தான் ஆடினாங்க. குல்தீப் எதை ஆடலை, அது போல் வாஷி தான் ஆடினாங்க. நம்பர் 8 வந்து பேட்டிங் வேணுங்கிறதுக்காக வாஷிங்டன் சுந்தரோட தான் வந்து இந்தியா போனாங்க. ஆஸ்திரேலியா பிளேயிங்கில் நம்ம சொன்ன என்ன சேஞ்சஸ்னால், மார்னஸ் லபுஷேனுக்கு பதிலாக மேத்யூ ரென்ஷா விளாண்டார். அண்ட் மேத்யூ குனமன் அவர் வந்து நம்மளோட பிளேயிங் லெவனில் இல்லை, சேவியர் பாட்லர் அண்ட் பென் டார்சிஸ்க்கு பதிலாக நேதன் எல்லிஸ். இந்த 3 சேஞ்சஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தது, நம்மளோட ப்ரிவ்யூ இல்லாதது. இப்போ வந்து ரெண்டு டீமோட ஸ்கோர் கார்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதான் வந்து ரெண்டு டீமோட ஸ்கோர் கார்டுமே. ஃபஸ்ட்டு இந்தியன் பேட்டிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்பவுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டஃப் கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு பேஸ் பவுலிங் விக்கெட்டு, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப்பாக ஓடிய ஒரு விக்கெட்டு. இந்த கிரவுண்டில் வந்து ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்கிறத நம்ம வந்து ப்ரிவியூவிலே சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய லோ ஸ்கோர்ஸ்லாம் பார்த்ததில் ஹையஸ்டே 250 தான் இங்கே நடந்திருக்கு. இப்போ எடுத்தோன்னே ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ரொம்பவுமே நல்லா ஆரம்பித்தாங்க. சுப்மன் கில் ரொம்ப நல்லா டச்சில் இருந்தார். ரோஹித் சர்மா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் கிரிக்கெட் இப்போ தான் விளாட்றாரு. ஸோ கொஞ்சம் ரஷ்டியாக தான் ஆரம்பித்தார். பட் ஆனால் அவரும் நல்லா விளாண்டார். எடுத்தோன்னே ஜாஸ் ஹேசில்வுட் தான் விக்கெட் காலம் ஆரம்பித்தார். நம்ம அப்பயே சொன்னோம், ஆஸ்திரேலியாவோட கீ பவுலர்னால் வந்து அது ஜாஸ் ஹேசில்வுட் தான். இந்த மாதிரியான பிச்சஸில் ரொம்பவுமே டேஞ்சரஸாக இருப்பார். ஏன்னா அவரோட ஹை பவுன்ஸ் அண்டு அவரோட லென்த் வந்து ஒரு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த், அந்த 6 to 7 மீட்டர் லென்த், அந்த லென்த் ரொம்பவுமே எல்லா கன்சிஸ்டண்டாக அந்த லென்த்து கிடைக்கக்கூடியவர். இந்தியாவில் நிறைய பேட்ஸ்மென்ஸ் வந்து அந்த லென்த்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோஹித் சர்மா அவரோட செம்ம ஒரு பால் போட்டார். அந்த பால் வந்து அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறமா விராட் கோலியோட விக்கெட் வந்து மிச்சல் ஸ்டார்க் எடுத்தார். இது வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா விராட் கோலி வந்து பெருசாக மிச்சல் ஸ்டார்க் வரைக்கும் அவுட்டே ஆனது கிடையாது ஓடிஐஸில். 2வது முறை இது தான் அவர் அவுட் ஆகுறது. அவரும் ஒரு நல்ல டெலிவரி, சூப்பர் கேட்ச் கூப்பர் கான்லி எடுத்தார். அந்த கேட்சில் தான் வந்து அவர் அவுட் ஆனது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில்லும் அவர் வந்து ஒரு அன்லக்கினே சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நேதன் எல்லிஸ் டவுன் த லெக் போட ஒரு பட்ட பாலை வந்து சுப்மன் கில் வந்து ஒரு 4க்காக ஆடினார். ஆனால் அது வந்து கீப்பர் கேட்ச் ஆகி அவர் அவுட் ஆகிட்டார். அடுத்ததான் வந்து நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிவியூவிலே சொல்லியிருந்தோம், ஜாஸ் ஹேசில்வுட் வந்து விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை ஜாஸ் ஹேசில்வுட் மறுபடியும் ஒரு தடவை எடுத்துட்டாரு. அக்ஷர் பட்டேல் அண்ட் KL ராகுல் அவங்க ரொம்பவுமே நல்லா விளையாண்டாங்க. நம்ம வந்து ப்ரிவியூவில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதில் ஒரு 75% வந்து நடந்திருக்கு. என்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து X5 ஆக்டர்ஸ் பார்த்தோம். இந்தியன் டீமில் வந்து KL ராகுல் அண்ட் சிராஜ் பார்த்தோம். அந்த டீமில் வந்து மிச்சல் மார்ஷ் அண்டு ஜாஸ் ஹேசில்வுட் பார்த்தோம். அதே போல் அந்த டீமில் மிச்சல் மார்ஷும் ரொம்ப நல்லா விளையாண்டார். ஜாஸ் ஹேசில்வுட்டும் அவங்களோட கீ பவுலராக இருந்தார். மிச்சல் மார்ஷ் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். நம்ம டீமில் நம்ம சொன்ன மாதிரி KL ராகுல் ரொம்ப நல்லா விளையாண்டார். பட் முகமது சிராஜ் வந்து அவ்வளோவா ரொம்ப நல்லா விளையாடலை. KL ராகுல் அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து ரொம்பவே நல்லா விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து முக்கால்வாசி மழை வந்துட்டு திருப்பி ஃபீல்டுக்கு போனாங்க. மழை வந்தது திருப்பி இதே மாதிரி பாஸ் பண்ணி 26 ஓவர்ஸ் மேட்ச் தான் நடந்தது. இந்த 26 ஓவர்ஸ் மேட்சுங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ ரன்னும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்பவுமே நல்லா ஃபினிஷ் பண்ணார். வாஷிங்டன் சுந்தரும் ஒரு பவுண்ட்ரி அடித்தார். அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷித் ராணா பெருசாக ரன்ஸ் எல்லாம் தான் அடிக்கலை. மிச்சல் ஓவன் அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டார். இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசில்வுட் வந்து 7 ஓவர் போட்டு 2 மெய்டன் ஓவர் 20 ரன் அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். எக்கானமி பாருங்கள் 2.5 தான். அடுத்த மிச்சல் சாருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் போட்டிருக்காரு, 22 ரன்னு, ஒரு மெய்டன் ஓவர், ஒரு விக்கெட்டு. அவரும் வந்து 3 எக்கானமி தான் கொடுத்துருக்காரு. நேதன் எல்லிஸும் நல்லா போட்டார். அதே மாதிரி தான் மிச்சல் ஓவன் அண்ட் மேத்யூ கொனமன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடுமே ரொம்பவுமே நல்லா பவுலிங் பண்ணார். இதான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட பேட்டிங் ஸ்கோர் கார்டு. அடுத்ததான் வந்து மிச்சல் மார்ஷ் அண்டு ட்ராவிஸ் ஹெட் தான் ஓப்பன் பண்ணாங்க. ட்ராவிஸ் ஹெட் வந்து இனிஷியலாக ஒரு பவுண்டரிஸ்லாம் அடித்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார். பட் அவரோட விக்கெட் வந்து ஹர்ஷதீப் சிங் நல்லா ஃபீல்டாக செட் பண்ணி கரெக்டாக வச்சு எடுத்துட்டார். இனிஷியலாக வந்து சிராஜ் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 9 ரன்னுக்கு போட்டாலும் அடுத்த ஒரு வந்து ஹர்ஷதீப் ஸ்ட்ரைக் பண்ணார். அதுக்கடுத்து சிராஜ் கொஞ்சம் நல்லாவே போட்டார். பட் மேத்யூ ஷாட் அண்ட் மிச்சல் மார்ஷ் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டேபிளாக விளாண்டாங்க, நல்லா இது பண்ணார்.
மேத்யூ ஷாட்டும் வந்து ரொம்ப நேரம் வந்து அவருக்கு மிச்சல் மார்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்பெனி கொடுத்துருந்தார். மிச்சல் மார்ஸ்க்கு வந்து இதுதான் அவரோட ஹோம் கிரவுண்டு. பெர்த்தில் தான் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கிரிக்கெட்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இந்த பிச்சை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லா பவுன்ஸை விரும்பக்கூடிய ஒரு ஆள், ரொம்பவுமே நல்லா விளையாண்டார் அந்த பிச்சில். எப்படி விளையாடணுங்கிறத வந்து இந்தியன் பேட்டர்ஸ்க்கு காமிச்சார். ஏன்னா ஃபுல்லாகவே மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு பேக் ஃபுட் பிளேயர். அவருக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை விட பேக் ஃபுட் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கு. பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எப்படி வந்து அந்த 2 சிக்ஸ் வந்து இங்கே ஆஃப் சைடில் வந்து ரொம்பவுமே நல்லா 2 சிக்ஸ் அடித்தார். லெக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 6 அடிச்சிருந்தார். அவர் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கிறதுனால இன்னுமே நல்லா வந்து அவருக்கு இந்த கிரவுண்டை பற்றி இந்த பிச்சை பற்றி ரொம்பவுமே நல்லா தெரிஞ்சிருந்தது. அடுத்ததாக வந்து ஜாஸ் பிலிப்பேவும் ரொம்ப நல்லா விளையாண்டார். அவரும் வந்து 3 பவுண்டரிஸ் அண்ட் 2 சிக்ஸஸ்ன்னு நல்லா டாமினேட்டாக விளையாண்டார். மேத்யூ ரன்ஸாகவும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இந்த கேம் வந்து 26 ஓவர்ஸில் வந்து 21 ஓவர்லேயே வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து இது ஜெயிச்சிட்டாங்க. முகமது சிராஜோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால் 4 ஓவர் 21 ரன்னு. ஹர்ஷதீப்புக்கும் 5 ஓவர் 31 ரன்னு. அடுத்து ஹர்ஷித் ராணா 4 ஓவர் 27 ரன்னு. அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் 19 ரன்னு, ஒரு விக்கெட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி 3 ஓவர் 16 ரன்னு. அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர் 14 ரன்னு. ஓரளவுக்கு அவங்க பவுலர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம பவுலர்ஸோட எக்கானமி அண்டு லைன் அண்ட் லென்த் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. அவங்களோட பவுலர்ஸ் ரொம்ப டால் அண்ட் ஹையாக ஆக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இங்கே வந்து இந்த பிச்சை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா பவுன்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்களோட பேட்டர்ஸும் ரொம்ப நல்லா பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோவா பவுன்சி ட்ராக்ஸ்லேயோ இல்லை ஃபாஸ்ட் ட்ராக்ஸ்லேயோ அவ்வளோவா ஆடி பழக்கம் கிடையாது. அதனால் ரொம்பவுமே இந்த பிச்சில் வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் கான்டெக்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பேக் தான் இந்த மேட்ச்சில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான திங்காக இருந்தது. ஏன்னா எல்லோரும் வெயிட் பண்ணதே அதுக்காக தான். 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரோஹித் அண்டு கோலியோட கம்பேக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால வந்து அதுக்கு அந்த கம்பேக் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. ரோஹித் சர்மா வந்து 8 ரன்னுக்கு அவுட் ஆனார். விராட் கோலி 0 ரன்னுக்கு அவுட் ஆனார். ரொம்ப நல்ல பால் போட்டார் ரோஹித் சர்மாவுக்கு ஜாஷ் ஹேசல்வுட். அதை வந்து அவர் ஆடியே ஆகணும், விடவும் முடியல, அடிக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு லென்த்தில் ஒரு பால் போட்டார். விராட் கோலி அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த 8வது ஸ்டெம்பில் போடுற பாலை ஒரு கவர் டிரைவ் அடிக்க போய் அந்த இடத்துல சூப்பரான ஒரு கேட்ச் கூப்பர் கான்லி ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபேன்ஸுக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து செய்யலை. அதுக்கப்புறமா திருப்பி வந்து இப்போ இது வந்து அவங்க ஓடிஐ டீமில் இருக்கணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்து மறுபடியும் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து எப்படா இவங்களை வந்து ஓரங்கட்டலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா வந்து அவங்க வந்து இதே ஒரு காரணமாக வச்சு ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஓடிஐ ஸ்குவாட்லேருந்து எடுத்துருவாங்க. பட் அடுத்த மேட்ச் வந்து இவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்ப்போம். சுப்மன் கில்லுக்கு வந்து மறுபடியும் இதே தான். நம்ம வந்து சுப்மன் கில்லை பற்றி பேசுகிறோம். சுப்மன் கில் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காரு. அதுவும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இன்றைக்கி பெருசாக ரொம்ப நல்ல பாலுக்கெலாம் வந்து அவர் அவுட் ஆகலை. ஒரு டவுன் த லெக் பால், அது வந்து ஒரு 4க்காக ஆசைப்பட்டு பின்னாடி வந்து எட்ஜ் ஆகி அவுட் ஆகிட்டார். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் நம்மளோட கீ பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கீ பெர்ஃபார்மன்ஸில் ஜாஷ் ஹேசல்வுட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சு விட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு. ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்து அவர் தான் ஆரம்பித்தார். அவரோட பவுன்ஸ் வந்து இங்கே ரொம்பவுமே நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப அட்டாக் பண்ணார். எந்த பேட்ஸ்மேனாலும் அவர் வந்து பிக் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐபிஎல்ல எப்படி விளாண்டாரோ அதே மாதிரி இன்னமும் விளாண்டுருக்காரு. ஜோஷ் ஹேசல்வுட் வந்து எப்போவுமே ஃபார்ம் அவுட்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்போவுமே அவர் வந்து ஒழுங்காக அதே அந்த 6 to 7 மீட்டர்ஸ் லென்த்தை எப்போ போட சொன்னாலும் அதே பாலை போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் அந்த ஃபார்ம் அவுட்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. எப்போவுமே அந்த லைனில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார். நம்ம சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஸும் வந்து இந்த ட்ராக் ரொம்ப அவரோட டால் இருக்கார், நல்ல ரீச் இருக்குது, பவுன்சர்ஸ் ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அவரோட பிரச்சனையே வந்து ஸ்விங் ஆகிற பால், அதுக்கப்புறமா வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் பால் தான் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் பாலையுமே வந்து நல்லா ஆஃப் சைடில் 6 அடித்து ரொம்பவுமே நல்லா இன்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனார். அடுத்த கேஎல் ராகுல், நான் சொன்னல கேஎல் ராகுல் எப்போவுமே ஆஸ்திரேலியா கூட நம்பர் 5 வந்து நிறைய ரன்ஸ் அடிப்பார். ஆனால் இவர் பெருசாக மற்றவங்க வந்து டாப் ஆர்டரில் யாராவது ஒருத்தர் செஞ்சுரி போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனால வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வந்து அண்டர் த ரேடாரே போய்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அடித்ததே கொஞ்சம் ரன்னு, அதுலேயும் இவர் வந்து டாப் ரன் கேட்டார். இந்தியாவுக்கு நல்லாவும் ஆடினார் இவர் தான். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம வந்து 4 பேர் சொன்னோம் எக்ஸ்ஒய் ஃபேக்டர்ஸில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மிச்சல் மார்ஷ் அண்ட் ஹேசல்வுட் எடுத்தோம். அவங்க 2 பேருமே ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து முகமது சிராஜ் அண்ட் கேஎல் ராகுலை சொன்னோம். கேஎல் ராகுல் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் முகமது சிராஜ் வந்து அவ்வளோவா பண்ணலை. இருந்தாலும் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு 80% இல்லைனா 75 to 80% வந்து கரெக்டாக நடந்திருக்கு.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நம்ம இப்போது நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எங்கன்னா வந்து அடிலைட் நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்க்கான வந்து இது பார்ப்போம், ப்ரிவ்யூ பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நான் ஓவரால் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. அடுத்து அந்த வீடியோக்கான ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அவ்வளோதான், பாய்.